மொத்தம் சேர்த்திங்கன்னா 39 லட்சம் ஏக்கர் நிலம் ஒரு தனி அமைப்புக்கிட்ட இருக்குது. அது இங்கே கட்டமைக்கிற ஒரு பொய் தான். திமுக வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சிட்டு இருக்கு. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் யாருக்குமே இதில் ஒரு பெரிய புரிதல் இல்லை. புரிதல் இல்லாதனால என்ன சட்டம் என்ன எதுங்கிறதே புரியாமல் அவங்க வந்து இதை பற்றி ஒரு குறைகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. 1913 2013 வரைக்கும் இந்த 100 வருஷத்தில் வகுப்பிட்ட இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இப்போ இந்த 2013 2025 இந்த 11-12 வருஷத்தில் மட்டும் 21 லட்சம் ஏக்கர், மொத்தம் சேர்த்திங்கன்னா 39 லட்சம் ஏக்கர் நிலம் ஒரு தனி அமைப்புக்கிட்ட இருக்குது. இந்தியாவிலே ரயில்வே கிட்டையும் வக்ஃப் போர்ட்டை மட்டும்தான் இவ்வளோ பெரிய நிலம் இருக்குது. 39 லட்சம் ஏக்கர் வக்ஃப் போர்ட்டை இருக்குது. ஆனால் இங்கே ஒரு 3 சென்ட் நிலம் கூட இல்லாமல் எவ்வளவோ ஏழை மக்கள் இங்கே இருக்காங்க. 3 சென்ட் நிலம் வீடு கட்ட முடியாமல் இன்னமும் இந்த நாட்டில் 3 சென்ட் நிலம் இல்லாமல் பட்டா வேணும்னு பட்டாவை தூக்கி எடுத்துறவன் இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஆனால் ஒரு அமைப்புக்கிட்ட 39 லட்சம் ஏக்கர் இருக்குது. அதுவும் கடந்த 10 வருஷத்தில் 11 வருஷத்தில் மட்டும் 21 லட்சம் ஏக்கர் சேர்ந்துருக்கு. எப்படி சேர முடியும்? அப்போ டிரான்ஸ்பரன்சி வேணாமா? ஒரு அரசாங்கத்துக்கு இந்த நிலம் எப்படி வருது, யார் கொடுக்குறான்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணாமா? திருச்செந்தூரில் பல 1000 வருஷங்கள் பழமையான நிலங்கள் எல்லாமே வக்ஃப் போர்டில் வந்து சேர்ந்துருக்கு. திருச்சியில் 1500 வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்க இடமே வக்ஃப் போர்டில் போய் சேர்ந்துருக்கு. டெல்லியில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கையில் டெல்லியில் உள்ள சிட்டிக்குள்ள உள்ள இடங்கள்லாம் வக்ஃப் போர்டில் கொண்டு சேர்ந்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் 39 லட்சம் ஏக்கர்னு சொல்லல எவ்வளோ பெரிய இடம். எனக்கு தெரிஞ்சு சென்னையே கொள்ளுமான்னு தெரியல, இவ்வளோ பெரிய இடங்கள் வந்து போகுது. இன்னும் நம்ம மக்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அமைப்புக்கிட்ட இவ்வளோ பெரிய இடம் போய் சேருது அப்படின்னா அரசாங்கத்துக்கு அது எப்படிங்கிற டீட்டெயில் வேணுமா வேணாமா?